வணக்கம் வியூவர்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரீம் டுவே. நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா, இயக்குனர் பாலா அவர்கள் டைரக்ஷனில் 2009 வெளியான படம் நான் கடவுள். இந்த படத்தில் கதாநாயகனாக ஆர்யாவும் கதாநாயகியாக பூஜா அவர்களும் நடித்திருப்பாங்க. இந்த படம் ஒரு பகுதி காசியிலும் மற்றொரு பகுதி தமிழ்நாட்டில் நடப்பது போல் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணும்னா ஆர்யா அவர்களுக்கும் மற்றும் மொட்டை ராஜேந்திரன் அவர்களுக்கும் திருப்பு முனை ஏற்படுத்திய படம்னா கண்டிப்பாக இந்த நான் கடவுள் படத்தை சொல்லலாம். இந்த படம் மூலியமா அவர்களுக்கு நிறைய பேர் புகழ்கள் எல்லாமே வந்து சேர்ந்ததுங்க. அந்த அளவுக்கு அவர்களோட நடிப்பை தத்ரூபமா பாலா அவர்கள் வெளிப்படுத்தியிருப்பாரு. இந்த நான் கடவுள் படத்துக்கு பிறகுதான் மொட்டை ராஜேந்திரன் அவர்கள் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடமும் மொட்டை ராஜேந்திரன் அவர்கள் சம்மந்தப்பட்ட இடத்த தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பார்க்கும்பொழுதே கெஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த சீன் படத்தில் எங்கே வருதுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லொக்கேஷன் கரெக்டாக படத்தில் எங்கே வருதுன்னா, படத்தில் மொட்டை ராஜேந்திரன் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை வைத்து பிச்சை எடுத்து தொழில் நடத்திட்டு வருவார். அந்த மாற்றுத்திறனாளிகளை அடைத்து வைத்திருக்கும் இடத்தை தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த இடத்தோட பெயர் நடாவி கிணறுங்க. இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னா, காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நடாவி கிணறு இருக்குதுங்க. பக்கத்தில் இருக்க லேண்ட்மார்க்கோட சொல்லணும்னா, காஞ்சிபுரத்துலேருந்து வரும் பொழுது சஞ்சீவராய பெருமாள் கோவில் இருக்குதுங்க. கரெக்டாக இந்த கோவிலுக்கு பின்னாடி 2 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த நடாவி கிணறு அமைந்திருக்குங்க. இந்த கிணறுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குதுங்க. இந்த நடாவி கிணறுல எப்பவுமே தண்ணி இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் இந்த திருவிழா அப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே எடுத்து விட்டுருவாங்களாமா. அதன் பின்னாடி பெருமாள் இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே திருவிழா நடக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் 600 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயநகர பேரரசால் நிறுவப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த திருவிழா எப்போ நடக்கும்னா சித்ரா பௌர்ணமியில் நடக்குங்க. அன்னைக்கு வரதராஜ பெருமாளை இந்த கிணற்றுக்கு எடுத்துகிட்டு வந்து திருவிழா நடத்துகிறாங்க. இது கிணறு மட்டும் இல்லைங்க, இந்த தண்ணியை வடிச்சதுக்கு அப்புறம் உள்ளே போய் பார்த்தோம்னா இங்கே தூண்கள் கொண்ட ஒரு மண்டபமே இந்த கிணத்துக்குள்ளே இருக்குது. இந்த கிணத்துக்குள்ளே எப்படி இருக்குன்னு சில ஃபுட்டேஜ் உங்களுக்காக காட்டுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த நடாவி கிணத்தோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஆர்ச்சி வடிவில் இருக்க இந்த இடத்துல கஜலட்சி உருவத்தோட இந்த தூண்களை வடிவமைச்சிருப்பாங்க. இந்த ஆர்ச்சோட இரு பக்கமுமே யாழி சிலை உருவத்தை வடிவமைச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம இங்கே எடுத்த நான் கடவுள் படத்தில் வரும் காட்சிகளை ஒப்பிட்டு இந்த இடத்த கம்பேர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். படத்தோட ஸ்டார்டிங்லேயே மொட்டை ராஜேந்திரன் அவர்கள் இந்த மாற்றுத்திறனாளிகளை பார்ப்பதற்காக இங்கே வருவாருங்க. ஏன்னா இங்கே தான் அடைச்சி வச்சிருப்பாங்க. அப்பொழுது இந்த இடத்த இந்த நடாவி கிணத்துக்கு முன்னாடி ஆட்டோக்களை நிற்க வச்சு அந்த ஷாட்டை எடுத்திருப்பாங்க. இதே சீனில் அடுத்த காட்சியில் மொட்டை ராஜேந்திரன் அவர்கள் இந்த நுழைவாயில் வழியாக தாங்க உள்ளே நடந்து போவாருங்க. அதுவுமே ட்ரோன் ஷாட்டு போல் அழகாக காட்டியிருப்பாங்க. அடுத்து இந்த நடாவி கிணற்றுக்குள்ளே உள்ளே நடந்து போகும்பொழுது பேக்ரவுண்டில் இந்த தூணை நல்லாவே காட்டியிருப்பாங்க. இங்கே இருக்க ஸ்டெப்ஸுமே நல்லாவே தெரியுங்க. மொட்டை ராஜேந்திரன் அவர்கள் இந்த கிணத்துக்குள்ளே போகும்பொழுதே இங்கே இருக்கும் தூண் மண்டபத்தை சுற்றி மாற்றுத்திறனாளிகள் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள அப்படியே ஒரு ஃபுல்லாகவே ஒரு லென்த்தியான ஷாட்டில் காட்டியிருப்பாங்க. இதே சீனில் அடுத்த காட்சியில் ஒவ்வொரு குரூப்புக்கும் தனித்தனியாக மாற்றுத்திறனாளிகள் கொடுத்துருப்பாரு. அவர்களிடம் எவ்வளோ வசூலாச்சுன்னு கேட்பாருங்க. அந்த சீன்லையுமே இந்த தூண் மண்டபத்துக்கு பக்கத்தில் தான் எடுத்திருப்பாங்க. வசூல் 10,000 இந்த படத்தில் வரும் ஒரு காட்சியில் வேறொரு இடத்துல இருந்து மாற்றுத்திறனாளிகளை மொட்டை ராஜேந்திரன் அவர்கள்கிட்ட விற்பதற்காக கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அந்த சீன்லையுமே இந்த நடாவி கிணத்தை நல்லா காட்டியிருப்பாங்க. உள்ள இருக்க மாற்றுத்திறனாளியில ஒரு பெண் மட்டும் பிச்சை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுக்கிட்டு இருந்த மொட்டை ராஜேந்திரன் அவர்கள் அந்த பொண்ணை வந்து துன்புறுத்தும் காட்சியுமே இந்த தூண் மண்டபத்துக்கு பக்கத்தில் தாங்க எடுத்திருப்பாங்க. இதே படத்தில் மற்றொரு காட்சியில கேரளாவில் இருந்து ஒரு வியாபாரி மொட்டை ராஜேந்திரன் அவர்களிடம் மாற்றுத்திறனாளி வாங்குவதற்காக வந்திருப்பாருங்க. அப்பொழுதுமே ஒரு டாடா சுமோவில் தூரத்துல இருந்து வருவாங்க. இந்த பேக்ரவுண்ட்ல இங்க இருக்கும் கிணத்தை நல்லாவே காட்டியிருப்பாங்க. பாத்துக்க. சரி சார், செருப்பு இங்கே கழட்டி போடு. ஆயிக்கோட்டை. அடுத்த ஷாட்டில் அவருமே உள்ளே இறங்கி மொட்டை ராஜேந்திரனை பார்ப்பதற்காக போவார். அப்பொழுது இங்கே இருக்கும் மாற்றுத்திறனாளிகள் இங்கே இருக்கும் துன்மண்டபங்களை நல்லாவே காட்டியிருப்பாங்க. ഞാനും നിങ്ങളുടെ മാതിരിയാണ്. നിങ്ങളുടെ அளவிല്ലെങ്കിലും இந்த தொழில் பண்ணி தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கு. அடுத்து இதே படத்தில் இந்த மொட்டை ராஜேந்திரன் ஒரு ஆள் பூஜை அவர்களை தப்பிப்பதற்கு உதவி செஞ்சிருப்பாரு. அதை தெரிஞ்ச பிறகு அவர் அடிக்கும் காட்சிகள் இந்த நடாவி கிணத்துக்கு முன்னாடி இருக்கும் இந்த ஆர்ச்சிக்கு முன்னாடி தாங்க எடுத்திருப்பாங்க.
படத்தில் பூஜா அவர்களை ஒரு ஆளுக்கு விற்பதற்கு மொட்டை ராஜேந்திரன் வற்புறுத்திட்டு இருப்பாரு. அப்பொழுது பூஜா அவர்கள் போக மறுத்த உடனே பூஜா அவர்களை ரொம்பவே அடிச்சு துன்புறுத்துவாருங்க மொட்டை ராஜேந்திரன் அவர்கள். அந்த காட்சியுமே இந்த தூண் மண்டபத்துக்குள்ள தாங்க எடுத்திருப்பாங்க. இந்த நடாவி கிணறு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இதே போல் வேறொரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகன்ராஜ்.